ஹாய் மக்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு வினோத் விலாக்குங்க. நம்ம இங்கேருந்து இப்போ திருச்சூர் ஜூ வந்திருக்கோம். ஜூ பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான ஜூ வந்து திருச்சூர் இந்த ஜூ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு. அதேமாதிரி நம்ம எப்போ சோலோவாக ட்ராவல் பண்ணாலும் சரி மக்கள்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த சோலோவாக அந்த ஊட்டிலேருந்து போனோம் பார்த்திங்கன்னா, ஊட்டி வயநாடு வந்து அப்படியே குறுக்க வந்து மைசூர் ஜூ போனோம். அடுத்தது ரெண்டாவது பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் ஜூ போனோம். மூணாவது இப்போ இங்கே இந்த ஜூ வரோம் பார்த்திங்கன்னா. எப்போ சோலோ வந்தாலும் நமக்கு லக்கா மாட்டிடுது ஜூ வந்து. அதேமாதிரி இது மைசூர் ஜூ பார்த்திங்கன்னா நல்லா கிளைமேட் ஜில்லு இருந்துச்சு, அப்படியே மழை தூரிட்டே இருந்துச்சு. திருவனந்தபுரம் ஜூ பார்த்திங்கன்னா போய் நொந்து போயிட்டோம் பார்த்திங்கன்னா, அந்தளவுக்கு வெயில் பயங்கரமாக இருந்துச்சு அப்படியே. இப்போ வந்து இந்த ஜூ பார்த்திங்கன்னா திருச்சூர் ஜூ. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் ஊரில் நல்லா காலையிலேருந்து கூலிங்காக இருக்குது. நம்ம ஊரில் நல்லா பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்கு மக்கள்ஸ். இங்கே பார்த்திங்கன்னா லைட்டாக இருக்குது, மழை தூரிட்டு இருக்குது. உள்ளே வந்தாச்சு நம்ம. இருங்க அப்படியே என்ட்ரன்ஸ் டிக்கெட் எவ்வளோன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்தாச்சு மக்கள். பார்த்திங்கன்னா 20 ரூபா டிக்கெட் ஒரு ஆளுக்கு. அதேமாதிரி ஜூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டைமிங் போட்டிருக்கான் பாருங்கள். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டைமிங் வந்து உங்களுக்கு காலைல 9 to 5. அது மண்டே அன்றைக்கி லீவு போட்டிருக்காங்க. வெட்னஸ்டே மட்டும் 1லேருந்து 4 போட்டிருக்காங்க. மண்டே அன்றைக்கி இந்த ஜூ வந்து லீவ் மக்கள்ஸ். அதேமாதிரி 3D ஷோ இருக்குது உள்ளே வந்து. அது ஃபஸ்ட் ஷோ சயின்ஸ் ஷோ போட்டிருக்காங்க பாருங்கள் 10:30 மணிக்கு. அடுத்த 11:30. லாஸ்ட்டு ஷோ பார்த்திங்கன்னா வந்து 4 மணிக்கு போட்டிருக்காங்க. சரி வாங்க அப்படியே உள்ளே போவோம் மக்கள்ஸ். நம்ம இதான் என்ட்ரன்ஸு. டிக்கெட் எடுத்தாச்சு, நம்ம அப்படியே உள்ளே போவோம் மக்கள்ஸ். சரிங்களா மக்கள்ஸ்? இங்கே ஜூக்குள்ளே வந்தாச்சு நம்ம. இது பார்த்திங்கன்னா டவுனுக்குள்ளே தான் இருக்குது ஜூ வந்து பார்த்திங்கன்னா. நம்ம இப்போ தான் உள்ளே நுழைஞ்சோம். அது போன வீடியோ போட்டு பார்த்திங்கன்னா ட்ராவல் லாக் வந்து நம்ம கொச்சின்லேருந்து திருச்சூர் ரொம்ப கஷ்டமான ட்ராவல் மக்கள். கஷ்டப்பட்டு தான் வந்தோம் பார்த்திங்கன்னா. வந்துட்டோம் விடுங்க. ஆனால் டிராஃபிக் ஃபுல்லாக வந்து டிராஃபிக் தான். 4-வே ட்ராக் இருக்குது, அந்த ட்ராக் இருக்குது. இருந்தாலுமே பயங்கர டிராஃபிக்காக தான் இருக்குது. இந்த ஜூ பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான ஜூ. உள்ளதுலேயே வந்து ரொம்ப பழைய ஜூ. எல்லா அனிமல்ஸ் இங்கே இருக்குது இந்த ஜூவில் வந்து பார்த்திங்கன்னா. ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா மஸ்ட் விசிட். கண்டிப்பாக இந்த திருச்சூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜூ வந்து பார்க்கலாம். நல்லா ஒருத்தான இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு. ஒரு 17 ஏக்கர் பார்த்திங்கன்னா ஜூ வந்து. உள்ளதில் இந்த ஜூ தான் வந்து சின்ன ஜூ பார்க்குறீங்கன்னா சின்னோண்டு இது பார்த்திங்கன்னா. சின்னோண்டு இடம் 17 ஏக்கரில் இருக்குது. மற்றதெல்லாம் 30 ஏக்கர் 40 ஏக்கர் பெரிய ஜூலாம் இருந்துச்சு பார்த்திங்கன்னா. அது ஃபஸ்ட்டு மைசூர் ஜூ நல்ல பெருசு. அதுக்கடுத்து திருவனந்தபுரம். அதுக்கடுத்து 3வது ஜூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு. இங்கே வந்து என்னென்னா பழைய ஜூனால எல்லா மிருகமும் அப்போலேருந்து இருக்குது பார்த்திங்கன்னா. ரொம்ப பழைய ஜூ பார்த்திங்கன்னா இது. சரி வாங்க அப்படியே உள்ளே போய் பார்ப்போம் மக்கள். சரிங்களா உள்ளே வந்துருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்தோன்னா பார்த்திங்கன்னா ரோஸ் ரிங்கிட் பேரட்னு போட்டிருக்காங்க. எங்கே இருக்குன்னு தெரியல பேரட்டு. பேசுது பாருங்க ஏதோ. என்னப்பா? ஒன்றும் இல்லையா? என்னது? ஓ, மலையாளத்தில் பேசணும் போல இருக்குப்பா. எவடா உள்ளே இருக்குது பாருங்கள். சின்னோண்டாக இருக்குது பேரட்டு. இங்கே ஒரு பச்சைகள் இருக்கு பாருங்க. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நீ பேசுவியா? இங்கே பாருங்கள் மக்கள்ஸ் எல்லாம் இந்த குளிர் கிளைமேட்டுக்கு எல்லாம் ஜம்முன்னு படுத்துருக்கு இந்த இடத்துல. அப்படியே இந்த இடத்துல படுத்துருக்கலாம். அங்கெல்லாம் பாருங்கள் நின்றுட்டு பாருங்கள். பறவைகள்லாம் அழகாக இருக்குது எல்லாம். இங்கே பாருங்கள் அந்த இதில் வந்து தொட்டியில் தண்ணி இருக்குது. தண்ணி அழகாக குடிச்சிட்டு இருக்கு பாருங்கள். அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னா சில பறவைகள்லாம் வந்து இந்த சாப்பாடு வச்சுருக்காங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. நமக்கே லஞ்ச் டைம் தான் இப்போ பசிக்குது. இருந்தாலும் இதை முடிச்சுட்டு போய் சாப்பிடுவோம். சரிங்களா இங்கே பாருங்கள் மக்கள்ஸ். ஒயிட் நெக்குடு ஸ்ட்ரோக்காக அது பேர். உள்ளே அழகாக நிற்கிது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கழுகு இருக்குது பாருங்கள். சூப்பராக தெரியுதுங்களா மக்கள்ஸ்? பாருங்கள் கழுகு எப்படி சவுண்ட் விடுது பார்த்தீங்களா? இது பாருங்கள் மக்கள்ஸ், ப்ரௌன் ஃபிஷ் அவுலா. அது ஆந்தை பாருங்கள். உள்ள நல்லா பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? ஆந்தைக்கு பகலில் கண்ணு தெரியுமா தெரியாதா? சத்தியமாக எனக்கு தெரியாதுங்க. இது பாருங்கள் அப்படியே சிலையாட்டாக இருக்குது பாருங்கள். முள்ளமன்றி தூங்குது போல இருக்குது அப்படியே. இப்போ பாருங்கள் நவருது பார்த்தீங்களா? நல்லா கிளைமேட்டுக்கு அப்படியே தூங்கிட்டு இருந்துச்சு. நம்ம தட்டி எழுப்பி விட்டோம். நரி இங்கே பார்த்தீங்களா இல்லையா? குட்டியாக இருக்குண்ணே இந்த நரி வந்து. ஓடுது பாருங்க உள்ள. இங்கே பாருங்கள் மக்கள், நரிக்கு சாப்பாடு போட்டுருக்காங்க.
நல்லா ஃப்ரெஷ்ஷு பார்த்தீங்கன்னா கறியை போட்டிருக்காங்க, கறி துண்டாக இருக்குது அப்படியே. இருங்க ப்ளர் ஆகுது அப்படியே, சரியாக எடுக்க முடியல. இப்போ பாருங்க எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கு பார்த்தீங்களா, ஜம்முன்னு பச்சை கறியாக போட்டிருக்காங்க. சாப்பிடு பாருங்கள் அப்படியே. அடுத்தது இங்கே பாருங்கள், பக்கத்தில் வந்து இந்தியன் ஜாக்கல்னு போட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சயின்ஸ் பேர் இல்லாமல் இருக்குது பாருங்கள் மக்கள்ஸ். மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா சயின்ஸ் பேர் போட்டிருப்பாங்க, வாயிலே நுழையாது. குட்டியோண்டாக இருக்குது பாருங்கள். இதோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 15 20 வருஷமா, சாரி 12 15 வருஷம் தானா. இங்கே கிடக்குது பாருங்கள், கீழே ஓடிடுச்சாங்க. அங்கே ஒன்று வருது பாருங்கள், வருது பார்த்தீங்களா, நாய் மாதிரியே இருக்குது அப்படியே நரி. அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தோம்னு வச்சுங்க மக்கள்ஸ். இங்கே பாருங்கள், அழகாக வந்தோடனே போஸ்ட் கொடுக்குது பார்த்தீங்களா, ஆர்ச்சிஸ் நல்லா அழகாக அந்த கழுத்தை ஆட்டிட்டு நடந்து போயிட்டு இருக்கு பாருங்கள், சூப்பராக பாருங்கள். இது நடக்கிறதே பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், மான்லாம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது என்ன வகையான மான் தெரியல, ஆனால் புள்ளிமான் கிடையாது மக்கள்ஸ். இருங்க, அடுத்தடுத்து மான் நிறையா இருக்குது, காட்டுறேன் உங்களுக்கு. அழகாக சாப்பாடு வச்சுருக்கேன், சாப்பிட்டுட்டு இருக்கு எல்லாமே. பரவாயில்ல, சாப்பாடு தண்ணியெல்லாம் உள்ளே இருக்குது அதுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா பிளாக் பக்குன்னு போட்டிருக்காங்க, பிளாக் பக் அந்த மான் தான் உங்களுக்கு உள்ளே இருக்குல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஷெட்டுக்குள்ளே இருக்குது பார்த்திங்கன்னா எல்லாமே. அழகாக ஷெட்டுக்குள்ளே இருக்குது எல்லாம் மான் பார்த்திங்கன்னா. அப்படியே உள்ளே சாப்பாடு போட்டிருக்காங்க உங்களுக்கு, சாப்பிட்டுட்டு இருக்கு அப்படியே. பாருங்கள் மக்கள்ஸ், அழகாக நவுந்து போயிட்டுருக்கு பாருங்கள். எல்லாம் சின்னதாக இருக்குது கொம்பு, இதுக்கு அப்படியே ஷார்ப்பாக இருக்குது கொம்பு. என்ன வகையான மான் தெரியல தானா நமக்கு. மக்கள்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து சில்ட்ரன்ஸ்க்கான ப்ளே ஏரியா மக்கள்ஸ். உள்ளே வந்து ஒரு ப்ளே ஏரியா இருக்குது சில்ட்ரன்ஸ்க்காக. ஃபேமிலியோட வரோம்னா குழந்தைய வச்சுட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, ஜாலியாக விளாண்டுட்ருக்கோம். சறுக்கு மரம், ஊஞ்சல், அது மாதிரி நிறையா இருக்குது, சீசா, அது மாதிரி நிறையா இது உள்ளே இருக்குது பார்த்தீங்கன்னா. நம்ம உட்காரத்துக்கும் பெஞ்செல்லாம் வச்சுருக்காங்க. நல்ல ஒரு ஃபேமிலிக்கு நல்ல சூப்பரான ஸ்பாட் மக்கள்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து சாம்பார் டியரு, எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மான் பார்த்தீங்கன்னா நம்ம முதுமலை தெப்பக்காட்டிலலாம் இருக்குது, மசனகுடி முதுமலை அங்கெல்லாம் இருக்குது. பார்க்குறது ரொம்ப கஷ்டம் பார்த்தீங்கன்னா. இந்த மான் வந்து புலிக்கு வந்து செமையான வேட்டை பார்த்தீங்கன்னா அந்த மான் வந்து. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் மான் பாருங்கள், நல்ல பெருசாக இருக்குது எல்லாமே. என்னென்னா கொம்பு இருக்குது எல்லாத்துக்கும் பாருங்கள், செமையாக இருக்குது கொம்பு. வா, பயங்கர சைஸாக இருக்குது மக்கள்ஸ், நல்லா பெரிய சைஸாக இருக்குது இந்த மான் பார்த்தீங்கன்னா. இங்கே பாருங்கள் மக்கள்ஸ், இதுக்கு பேர்லாம் வச்சுருக்காங்க போல இருக்குது, ரேஷ்மி பாப்பின்னு. உள்ளே நிற்கிது பாருங்கள், முரட்டுத்தனமாக நிற்கிது பாருங்கள், அப்படியே பயங்கர முரட்டாக நிற்கிது பாருங்கள். வா, நல்ல சைஸுங்க இது, பேக்கை கட்டி நிற்கிது பாருங்கள். ஹிப்போபொட்டாமஸ் பார்த்தீங்களா இல்லையா, நீர் யானை எப்படி போயிட்டுருக்கு ஜம்முன்னு. அங்கே தண்ணியில் ஒன்று கிடக்குது, அதுக்கு தான் பார்த்தேன். தண்ணியிலே கிடக்க முடியல இருக்குது ரொம்ப நேரம், அப்படியே நல்லா சாப்பிடும், அப்படியே தண்ணியிலே கிடக்க முடியல இருக்குது. கிளைமேட்டே கூலிங்காக தான் இருக்குது. நல்ல ஒரு அழகான பறவைங்க. பேர் பார்த்திங்கன்னா ரோசி பெலிகன் போட்டிருக்காங்க. உள்ளே ஒரு ஆள் அழகாக தண்ணி அடிச்சிட்டு இருக்காரு பாருங்க, அதாவது கோசை பிடிச்சி தண்ணி அடிச்சிட்டு இருக்காரு. நீங்கள் ஒன்றே வேறு எதுவும் போயிடாங்க தண்ணி அடிக்கிறதுக்கு, அது நைட்டு தான் பாருங்கள். இதெல்லாம் வெளிநாட்டு பறவை போல இருக்குது மக்கள்ஸ், அழகாக பார்க்குறதுக்கெல்லாம். மக்கள்ஸ் இந்த புள்ளி மானை காணுன்னு பார்த்துட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள், இங்கே கிடக்குதெல்லாம் புள்ளி மான்லாம் ஒரு பக்கமாக எல்லாம் அழகாக உட்காந்துட்டு இருப்பாரு இந்த இடத்துல புள்ளி மான்லாம் பாருங்கள். அது சாப்பாடு எடுத்து வந்துருக்காங்க உங்களுக்கு ஆட்டோவில், கடை ஆட்டோ சொன்னால் தான் கேட்குது. இங்கே பாருங்கள் மக்கள்ஸ்,
ஈமு கோழி இருக்குது, ஒன்றே ஒன்று தான் கிடக்குது உள்ள. அந்த உரத்தில் இருக்குது பாருங்க. இருங்க வந்துட்டேன் பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க ஈமு கோழி. இது என்னன்னு தெரியல, கயல்னு போட்டுருக்காங்க. நல்லா பெரிய சைஸாக இருக்குது பாருங்க, காட்டெருமை மாதிரி பயங்கரமாக இருக்குது பாருங்க சைஸு. ஆனால் கலர் வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, அதான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பின்னாடி சைடு பார்த்தீங்கன்னா 3D சினிமாஸ் இருக்குது, ஏசி. வேணா 4-5 பேராக ஃப்ரெண்ட்ஸும் வந்தோம்னா உள்ளே போய் பார்க்கலாம் ஜம்முன்னு. என்ன சார் 3D ஷோ டிக்கெட் உண்டா? எவ்வளோ? 60 ரூபா டிக்கெட்டு. எவ்வளோ நேரம் ஓடும்? 25 மினிட்ஸு. ஓகே, நோ ஐடியா. கிளைமேட் பார்த்தீங்கன்னா வெயிலே இல்லை, இருந்தாலும் வெக்கையாக இருக்குது பார்த்தீங்கன்னா அப்படியே வேர்க்குது உங்களுக்கு. அப்படியே எனக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வேர்க்குது மக்கள்ஸ். ஏன்னா வேகமாக ஒவ்வொரு இடம் பார்த்துட்டு இருக்கோம்ல, அதனால் அப்படியே வேர்க்குது. சரி அடுத்து அப்படி நடந்து போகும் சைடு. ஓகே மக்கள்ஸ். இன்னொன்று நமக்கு டைம் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு சீக்கிரம் சுற்றி பார்த்துருவோம் முடிவு பண்ணியாச்சு. அதனால 3D சினிமாஸ் போல். இன்னொன்று காலைல கிளம்புன ரொம்ப லேட்டு, நம்ம 11 மணிக்கு கிளம்பணும். அங்கேருந்து சாப்பிட்டு கிளம்பி வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. காலைல ஒரு 8 மணிக்கு கிளம்பியிருந்தோம்னா சீக்கிரம் வந்துடலாம். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ட்ராவலு. அதனால் நம்ம 3D சினிமாஸ்லாம் போகலாம் மக்கள்ஸ். அப்படியே அடுத்தது என்னென்ன இருக்குது பார்த்துட்டு அப்படியே டக்குன்னு கிளம்புவோம், சரிங்களா? ஓகே மக்கள்ஸ். இங்கே பாருங்கள் மக்கள்ஸ், புலி இவ்வளோ கிட்டக்க வருது பார்த்தீங்களா, நல்ல பெரிய சைஸுங்க. இது வந்து பெங்காலி டைகரா பார்த்துங்க. இங்கே பாருங்கள் வருது பாருங்கள், பா என்ன சைஸ் பார்த்தீங்களா இல்லையா? பரவாயில்லங்க, இவ்வளோ கிட்டக்க பார்க்க முடியுது பார்த்தீங்களா புளியை. ஐயோ இங்கே பாருங்கள், நம்மளை பார்க்குது பாருங்கள் அப்படியே. இங்கே பாருங்கள் கிட்டக்க வருது பார்த்தீங்களா, செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், பா. இது வந்து மேலுங்க பாருங்கள், ஆம்பளை புலி. பாருங்க எப்படி வாயை புழக்குது, வா. பல்லெல்லாம் அவ்வளோ பெரிய பல்லா இருக்குங்க. அதுக்கு பார்க்கறதுக்கே நமக்கு பயமாக இருக்குது மக்கள்ஸ். இந்த புலிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிங்கம் இருக்குது மக்கள்ஸ். இந்த சிங்கம் என்னென்னா ஆண் சிங்கம், நல்லா தூங்கிட்டு இருக்கு பாருங்கள் பயங்கரமாக. மண்டையே அவ்வளோ பெருசாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மக்கள்ஸ் உள்ளே வந்து லெப்பர்டு இருக்குது. இருட்டாக இருக்குது, ஒன்றும் தெரிய மாட்டேது பார்த்தீங்கன்னா. இந்த கீழே ஃப்ளஷ்லாம் போட்டுருக்காங்க பாருங்கள், கறியெல்லாம் போட்டுருக்காங்க பாருங்கள். அதுக்கு தான் கொஞ்சோண்டு சாப்பிட்டு வச்சுருக்கு மீதி. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா மக்கள்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் உள்ளே உட்காந்துருக்காங்க, சோகமாக உட்காந்துருக்காங்க. வெளியே இருந்தால் ஜாலியாக சுற்றிட்டு இருப்பாங்க, ரவுண்ட் அடிச்சுட்டு இருப்பாங்க, மரத்துக்கு மரம் தாவிட்டு இருப்பாங்க. இங்கே கூண்டில் அடைச்சி வச்சுருக்காங்க எல்லாத்தையுமே. அடுத்தது இங்கே வந்தோம்னா கோழி வகையெல்லாம் இருக்குது பாருங்கள், நிறைய கோழி இருக்குது இங்கே வந்து அப்படியே வரிசையாக இருக்குது. மக்கள்ஸ் இங்கே பார்த்தீங்களா, நல்லா எவ்வளோ பேர் முதல்ல படுத்துறது பாருங்கள் கீழே. இவங்க அப்படியே தண்ணி போட்டு இது பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஹோஸ்டல் தண்ணி பிடிச்சி அடிச்சிருக்காங்க. அது அப்படியே அமைதியாக படுத்துறது பார்த்தீங்களா. அவங்க மட்டும் வேலை பார்த்துட்டு சுத்தம் பண்ணிக்கிட்டாங்க அப்படியே போல இருக்கிற இடத்த பாருங்கள். எப்படி படுத்துறது பாருங்கள் கீழே, நவுறியா மாட்டேது. அங்கே பாருங்கள் மக்கள்ஸ் அப்படியே நிற்கிது. அதாவது அப்படியே கிடக்குது பார்த்தீங்களா செவனேன்னு, ஒன்றுமே செய்யலை, அப்படியே இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மக்கள்ஸ் இந்தியன் ராக் பைத்தான். வாங்க அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். அங்கே ஒன்று இருக்குது பாருங்கள் மேலே, இந்த மலையெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா, சின்ன மவுண்டைன், அது மேலே இருக்குது பாருங்கள், படுத்துருக்கு அப்படியே. பாருங்கள் மக்கள்ஸ் அடுத்தது பாம்பு பாருங்கள். எல்லாம் கண்ணாடிப்பட்டிக்குள்ளே இருக்குது எல்லாம். பாம்புமே பார்த்தீங்கன்னா எல்லா வகையான பாம்பு வச்சுருக்காங்க மக்கள்ஸ். கோப்ரா, அடுத்தது வைப்பர், அடுத்தது பாருங்க ரேட் ஸ்னேக்கு, அது மாதிரி நிறையா இருக்குது உள்ளே வந்து. எல்லாம் கண்ணாடிப்பட்டி உள்ளே இருக்குது எல்லாமே வந்து. அழகாக பார்த்தீங்கன்னா கீழே மண்ணு கொட்டி வச்சுருக்காங்க.
ஒரு தொட்டிலே தண்ணி இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்கு தண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா அசையுது பாம்பு. இப்போ தான் லைட்டாக அசையுது பாருங்கள். இங்கே பாருங்கள் மக்கள்ஸ், அது சின்னோண்டு பானையில் தண்ணி வச்சுருக்காங்களா, அந்த சின்னோண்டு இது மாதிரி அதுக்குள்ளே ஜம்முன்னு சுருட்டிட்டு படுத்துறது பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள் மக்கள்ஸ், எல்லாம் ஆமைலாம் இருக்குது. அழகாக சின்னோண்டு இடத்துல அடைச்சி போட்டு வச்சுருக்காங்க அப்படியே ஆமையெல்லாம். மக்கள்ஸ் இங்கெல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. ஜூவை பார்த்தீங்கன்னா, ஜூ வந்து நல்லா சின்ன ஜூ தான், உங்களுக்கு டவுன்லேயே இருக்குது. அடுத்த உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மியூசியம் இருக்குது. நம்ம அங்கே போகல மியூசியமு. அதுக்கு பதிலாக வந்து இங்கே ஒரு உள்ளே ஹோட்டல் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, கேன்டீனு. அங்கே சாப்பிட்டாச்சு. ஃபுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜ் தான். ஆனால் பசி தாங்க முடியல. சுற்றுனது நடந்தது பார்த்தீங்கன்னா பசிக்க ஆரம்பிச்சிட்டு பயங்கரமாக. அதனால் உள்ளே சாப்பிட்டாச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே 80 ரூபா சாப்பாடு உங்களுக்கு. நல்ல ஒரு தண்ணியான சாம்பார், காய் இருந்துச்சு, அப்புறம் சின்ன அப்பளம், ஒரு சின்ன மீன் துண்டு, மீன் பீஸு, அது மாதிரி வாங்கி சாப்பிட்டாச்சு மக்கள். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டு தான் மக்கள். இந்த ஜூ பார்த்தீங்கன்னா நல்லா ஒருத்தான ஜூ வந்து. டைகர் பார்த்தீங்கன்னா 4-5 டைகர் இருக்குது. சிங்கம் ஒன்றே தான் இருந்துச்சு, அதுவும் படுத்து தூங்கிட்டு இருந்துச்சு பார்த்தீங்கன்னா சிங்கம். டைகர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பக்கத்தில் பார்க்கலாம். டைகர் வந்து மேலெல்லாம் அந்த கேஜை போட்டு அடிச்சு பக்கம் வச்சுருக்காங்க. அதனால் ரொம்ப கிட்டாக பார்க்கலாம், டைகர் பார்க்கலாம். அடுத்தது சீட்டாக்கு பார்த்தீங்கன்னா தூரமாக இருந்துச்சு. அந்த இது லெப்பர்டு தூரமாக இருந்துச்சு. சாரி, சீட்டா இல்லை, லெப்பர்டு தூரமாக இருந்துச்சு. அப்புறம் குரங்கு, மற்ற பறவைகள் எல்லாம் பறவைகள் இருந்துச்சு. அதேமாதிரி எல்லா மிருகங்கள் மேக்ஸிமம் இருக்குது பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு. ரொம்ப சின்ன ஜூ தான். சீக்கிரம் சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு மக்கள். சரிங்களா, இதை முடிச்சுட்டு இங்கேருந்து 30 கிலோமீட்டர் குருவாயூர், அங்கே வந்து யானை கொட்டணும் இடம் இருக்குது. அங்கே போகிறோம் பார்க்குறதுக்கு. அது 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்காக சீக்கிரம் போய்ட்டு மக்கள். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.